விநாயகரை பற்றிய மிக சுவாரஸ்யமான கதைகளை கூறுகிறேன். அனைவரும் கேட்டு மகிழுங்கள். அவருக்கு யானை தலை வந்தது எப்படி, எலி வாகனமாக வந்தது எப்படி, அவருக்கு ஒரு தந்தம் உடைந்தது எப்படி, இப்படி பல கதைகளையும் இந்த வீடியோவில் கூறுகிறேன். அனைவரும் கேட்டு மகிழுங்கள். விநாயகருக்கு எலி எப்படி வாகனமாக வந்தது என்ற கதையை கூறுகிறேன், கேளுங்கள். கரிஞ்சா என்ற இசைக்கடவுள் ஒரு நாள் இந்திரலோகத்திற்கு சென்றார். அப்போது அவர் தவறுதலாக அங்கிருந்த வமதேவா என்ற முனிவரின் காலை மிதித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முனிவர் அவரை எலியாக மாறும்படி சபித்தார். எலியாக மாறிய கரிஞ்சா மலையளவு மிகவும் பெரியதாக இருந்துள்ளார். அவர் விநாயகர் இருந்த மகரிஷியான பரிசாரரின் ஆசிரமத்திற்கு வந்து அனைத்தையும் நாசம் செய்தார். இதனால் கோபமடைந்த விநாயகர் கரிஞ்சாவுக்கு பாடம் புகட்ட தனது பாச கயிற்றை வீசி அதனை தன் காலடியில் பணிய வைத்தார். பின்னர் கரிஞ்சா விநாயகரிடம் மன்னிப்பு கேட்டதைத் தொடர்ந்து அதனை தன் வாகனமாக விநாயகர் ஏற்றுக்கொண்டார். இப்படித்தான் விநாயகருக்கு எலி வாகனமாகியது. விநாயகருக்கு யானை தலை வந்த கதையை கூறுகிறேன், கேளுங்கள். கைலாயத்தில் ஒரு தடவை பார்வதி தேவி மஞ்சளில் ஒரு சிலையை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்து தன் காவலுக்கென்று நிறுத்துகிறார். சிறிது நேரம் கழிந்து சிவன் அங்கே வந்து பார்வதியை பார்க்க முயற்சி செய்கிறார். அப்போது விநாயகர் சிவனை உள்ளே விட அனுமதிக்கவில்லை. இதனால் கோபப்பட்ட சிவன் விநாயகருடைய தலையை வெட்டிவிட்டு உள்ளே செல்கிறார். இதனை கண்ட பார்வதி தேவி தான் உருவாக்கிய விநாயகர் தலையில்லாமல் கிடப்பதால் மிகவும் கோபம் கொண்டு காளி அவதாரம் எடுத்து 3 உலகையும் அழிக்க முடிவு பண்ணுகிறாள். அப்போது தேவர்கள் சிவனிடம் முறையிட சிவன் வடக்கு திசையில் தலை வைத்து யார் படுத்திருக்கிறார்களோ அவர்களின் தலையை உடனே கொண்டு வர சொன்னார். அப்படி யானையின் தலையை தேவர்கள் உடனே கொண்டு வந்தனர். யானையின் தலையை வைத்து உயிர் கொடுக்க விநாயகருக்கு யானை தலை வந்தது. விநாயகரின் ஒரு தந்தம் உடைந்தது எப்படி? அந்த கதையை கேளுங்கள். வியாச மகரிஷியிடம் மகாபாரத கதையை எழுத தேவர்கள் கேட்டுக்கொண்டனர். நான் சொல்வதை எழுதுவதற்கு பண்டிதரான விநாயகரை அனுப்புமாறு சிவபெருமானிடம் வியாசர் கேட்டுக்கொண்டார். அப்படி விநாயகர் எழுதுவதற்கு ஒப்புக்கொண்டு அங்கு வந்த விநாயகர் ஒரு நிபந்தனை வைத்தார். அதாவது கதையை எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் சொல்ல வேண்டும். நிறுத்திவிட்டால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன். இதற்கு வியாச முனியும் சம்மதித்தார். அப்படி முனிவர் சொல்ல சொல்ல விநாயகர் வேகமாக எழுதி கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் எழுத்தாணி உடைந்துவிட்டது. தான் போட்ட நிபந்தனைப்படி நிறுத்தாமல் எழுதுவதற்கு தன்னுடைய ஒரு கொம்பை ஒடித்து எழுதினார் விநாயகர். இப்படித்தான் விநாயகருக்கு ஒரு கொம்பு ஒடிந்துவிட்டது. ஒருமுறை நாரதர் ஒரு விசேஷமான மாங்கனியை கைலாயத்திற்கு கொண்டு வந்து சிவபெருமானுக்கு கொடுத்தார். ஈசனோ அதனை தேவியாருக்கு கொடுத்து விட்டார். தேவியோ குழந்தைகளான விநாயகருக்கும் முருகனுக்கும் கொடுக்க விரும்பினார். உடன் நாரதர் பழத்தை வெட்டக்கூடாது என்று நிபந்தனை வைத்தார். ஈசன் ஒரு போட்டி வைத்து அதில் வெல்பவர்களுக்கு மாங்கனியை கொடுக்கலாம் என்று திட்டமிட்டு கூறினார். போட்டி இதுதான்: யார் முதலில் உலகை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் மாங்கனி என்று. இதை கேட்டவுடன் முருகன் மயில் வாகனத்தில் விருட்டென்று கிளம்பிவிட்டார். அப்போது விநாயகர் நாரதரிடம் அம்மையப்பன்தானே உலகம் என்று கேட்டார். நாரதர் ஆம் என்றார். அப்போது நான் அம்மையப்பனை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றியது ஆகிவிடும் என்று
கூறிவிட்டு அவர்களை சுற்றி வந்து பழத்தை பெற்றுக்கொண்டார். அப்போது உலகை சுற்றிவிட்டு அங்கு வந்த முருகன் கோபித்து கொண்டு பழனியில் போய் நின்றது அனைவரும் அறிந்த கதை. விநாயகர் நமக்கு உணர்த்திய பெரிய தத்துவம் என்ன? தாய் தந்தையர்தான் உலகம் என்று அறிவுறுத்திவிட்டார் விநாயகர். அடுத்து, விநாயகருக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா என்ற கேள்வி எல்லோரிடமும் உள்ளது. விநாயகருக்கு சித்தி புத்தி என்ற 2 மனைவிகள் இருந்ததாக ஒரு திருவடியில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு முறை விநாயகர் தபசு செய்ய தொடங்கி தியான நிலையில் இருந்திருக்கிறார். அப்போது அங்கே சென்ற துளசி விநாயகரின் அழகில் மயங்கி பிள்ளையாரை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினார். விநாயகர் இதை மறுத்துவிட்டார். இதனால் கோபமடைந்த துளசி, நீ விருப்பமில்லாமல் இருவரை திருமணம் செய்வாய் என சாபமிட்டார். உடனே விநாயகரும், நீயும் ஒரு அரக்கனைத்தான் திருமணம் செய்வாய் என்று சபித்தார். துளசி மன்னிப்பு கேட்க, உன்னுடைய இலைகள் மனமுள்ளவையாகவும் விஷ்ணுவால் நேசிக்கப்படும் இலையாகவும் இருப்பாய். ஆனால் என்னுடைய வழிபாட்டில் ஒருபோதும் பயன்படுத்தப்படாது. சாபப்படி விநாயகர் சித்தி புத்தியை மணந்துள்ளார். அறிவு என்ற சித்தியும் செல்வம் என்ற புத்தியும் என்ற 2 மனைவிகள் விநாயகருக்கு. அப்படி புத்தி மூலம் லாபம் என்ற மகனும் சித்தி மூலம் சுபம் என்ற மகனும் பிறந்துள்ளனர் என்கிறது புராணங்கள். இதுதான் சித்தி புத்தி விநாயகர். விநாயகர் சதுர்த்தி விழா மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே நடத்தப்பட்டிருக்கிறது. இது மகாராஷ்டிர மாநில மக்களின் குடும்ப விழாவாக இருக்கிறது. மக்கள் தங்கள் வீடுகளில் பிள்ளையாரை வைத்து வணங்குகிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்தில் தேசிய காங்கிரஸ் தலைவரில் ஒருவரான பால கங்காதர திலகர் இதை ஆண்டாண்டு பொதுமக்களிடையே தேசியம் வளருவதற்காக ஊர்வலமாக கொண்டாட ஊக்குவித்தார். தமிழகத்தில் பண்டை காலத்தில் விநாயகர் வழிபாடு குறிப்புகள் இல்லை. 5ஆம் நூற்றாண்டில் நரசிம்ம பல்லவன் படையில் தளபதியாக இருந்த சிறு தொண்டர் நாயனார் தமிழகத்திற்கு கொண்டு வருகிறார். 18ஆம் நூற்றாண்டிற்கு பிறகே விநாயகர் சதுர்த்தி விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து என்ற பாடலுக்கேற்ப விநாயக பெருமான் நம்முடைய வினைகளையெல்லாம் தீர்த்து வைப்பான். எல்லா நலங்களையும் இந்த வீடியோ கேட்ட அனைவருக்கும் அளிப்பார் என்ற நம்பிக்கையுடன் முடிக்கிறேன். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. உங்கள் உற்றார் உறவினர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.